guys, welcome back. Under 30,000 9000 mAh பேட்டரியோட விவோல இருந்து இன்னைக்கு T5 Pro ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீடைல்ஸ் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இனிஷியல் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்றத வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டீல் அலர்ட்டு. போட்டோட நிர்வாணா எக்ஸ் லாஸ்ட் இயர் வந்து 2799 வந்து லான்ச் பண்ணாங்க. இது ஒரு டூவல் டிரைவர் இயர்பட்ஸ். இப்போ கரண்ட்டாக அமேசானில் வந்து 1449 வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டீல் வந்து ஏற்கனவே நம்ம டெலகிராம் டீல் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா மறக்காம அங்கே செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து 1500 வந்து ஒரு நல்ல ஆடியோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இயர்பட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இயர்பட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். படுத்துட்டு மூவி பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ரெகுலராக நார்மலாக உட்காந்துட்டு இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இதில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆடியோ வந்து நம்ம இதிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த இயர்பட்ஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டீல்ஸ் சேனலையை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. விவோ T5 Pro ஸ்மார்ட் ஃபோன் வந்து T4 Pro கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சில அப்கிரேட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு சில டவுன் கிரேட்ஸுமே இருக்குது. டவுன் கிரேட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக வந்து இந்த வருஷம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு, பட் ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது. நத்திங் ஃபோன் 4Aவுமே வந்து இதே ப்ரைஸில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. 3Aலேருந்து இது ஒரு பர்ஃபெக்டான அப்கிரேட் நம்மளால் சொல்ல முடியாது. இதுலேயுமே வந்து டவுன் கிரேட் இருக்குது. இந்த மாதிரி வந்து T5 Proலையுமே வந்து ஒரு சில டவுன் கிரேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பேக் கேமரா வந்து வெர்டிகலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டாலிக் கேமரா மாடியூலோட பார்க்க வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் வந்து 213 grams இருக்குது. திக்னஸ் வந்து 8.25 mm அண்ட் 9000 mAh பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. 90 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. லாஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து கம்பேர் பண்ணும்போது பேட்டரியில் ஓரளவுக்கு நல்ல அப்கிரேட் வந்து இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 4 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் விவோ T4 Proவில் வந்து 7 Gen 4 வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அங்கேருந்து வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன டவுன் கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இது நல்ல எஃபிஷியண்ட்டான ப்ராசர். நத்திங் ஃபோன் 4A வந்து இண்டோர் யூசேஜில் வந்து சூப்பரான பேட்டரி பேக்கப் வந்து கிடச்சிட்ருக்கு. மோட்டோ H70 ஃபியூஷன்லேயுமே வந்து நான் பார்த்துருந்தேன். H70 ஃபியூஷன்லாமே வந்து சாலிட் பேட்டரி பேக்கப்பு. எஃபிஷியன்சி வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பேட்டரி ஃப்ரெண்ட்லியான ப்ராசர்னு கூட நம்ம சொல்லலாம். விவோலேருந்து அடிஷ்னலாக வந்து வேப்பர் கூலிங் சேம்பரோட சர்ஃபேஸ் ஏரியாவுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. 120 FPS கேம் பிளே சப்போர்ட்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அதெல்லாமே வந்து ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது ஒரு பியூர் கேமிங் ப்ராசர்லாம் கிடையாது. பட் ரெகுலர் யூசேஜ் வந்து ஹேண்டில் பண்ணோம். 60-90 FPS கேமிங் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பெருசாக எக்ஸ்டெண்டட் கேமிங் செஷன்லேயுமே வந்து H70 ஃபியூஷன் நத்திங் ஃபோன் 4A எல்லாமே வந்து நான் ஹீட் ஆகி வந்து பார்த்ததில்லை. அண்ட் இந்த வாட்டி T5 Proவில் என்ன அப்கிரேட் அப்படின்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசரை டவுன்கிரேட் பண்ணி அந்த ஸ்டோரேஜை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் வந்து Android 16 பேஸ் பண்ண ஆரிஜின் OSோட வருது. ஆரிஜின் OS நல்ல ஃபீச்சர் ரிச், பட் கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து ஃபீல் ஆகுது. AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோன்லேயுமே வந்து நம்ம பார்ப்போம். கேமரா விஷயத்துக்கு வந்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 32 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. ரியரில் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா. சோனி MX882 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. OIS சப்போர்ட் இருக்குது. பட் அடிஷ்னல் கேமரான்னு வரப்போ இங்கே தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். T4 Pro யூசர்ஸ் வந்து பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து 2 MP வந்து டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷனில் நம்ம பெரிஸ்கோப் செட்டப் பார்த்துருப்போம், அதை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அதை அப்படியே வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். பட் அதை தூக்கிட்டது தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்தோடனே லாஸ்ட் இயர் வந்து நம்ம அந்த குவாட் கர்வ் டிஸ்பிளேவை பார்த்துருந்தோம். இந்த வாட்டி வந்து ஃப்ளாட் டிஸ்பிளேவை மாற்றிட்டாங்க. ஸோ டெம்பர் கிளாஸ் ஈஸியாக வந்து கிடைக்கும். கர்வ்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கே வந்து டெம்பர் கிளாஸ் போட்டுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அந்த கார்னர்ஸில் ஸ்வைப் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து சுத்தமாக நல்லாவே இருக்காது. அதுக்கு பேசாமல் டெம்பர் கிளாஸ் கழட்டிகிட்டே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ இந்த வாட்டி ஃப்ளாட் டிஸ்பிளே போனது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். மெயின்டைன் பண்ணுறதுமே வந்து ஓரளவுக்கு ஈஸி தான். அது AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 144 Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 1.5K ரெசல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பீக் பிரைட்னஸ் 5000 nits வந்து சப்போர்ட் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வந்துடுது. டுவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 30,000 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 34,000 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 40,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 21 வந்து ஃபர்ஸ்ட் சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நமக்கு கிடைக்க போகுது. அமேசானில் வந்து T series போய் சர்ச் பண்ணாதீங்க.
விவோட டி சீரிஸாக இருக்கட்டும், நத்திங் ஃபோன்ஸ், மோட்டோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு சில மோட்டோட ஃப்ளிப் ஃபோன்ஸ் வந்து நமக்கு அமேசானில் வந்து நம்ம பார்ப்போம். பட் அந்த செல்லர் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வாட்டி அமேசானில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த 128 GB மாடலுக்கு வந்து 2000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் 256 GB மாடலுக்கு வந்து 3000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் தராங்க. பேங்க் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணாத யூசர்ஸ்க்கு வந்து அடிஷனல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 3000 rupees தராங்க. HDFC, SBI அண்ட் ஆக்சிஸ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து அந்த பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இல்லை UPI டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே வந்து நமக்கு அந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வேர்டிக்ட் நம்ம பார்த்தோன்னா லாஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து பேட்டரி அண்ட் ஸ்டோரேஜ் டைப் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பெரிஸ்கோப் செட்டப்புமே வந்து தூக்கிட்டாங்க. மல்டிமீடியா யூசர்ஸை வந்து கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபில்ஃபில் பண்ணோம். 9000 mAh பேட்டரி அப்படின்றதுனால மொபைல் டேட்டா, ஒய்ஃபை எந்த மாதிரி யூசேஜில் நீங்கள் வந்து கண்டென்ட் கன்சியூம் பண்ணாலுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேண்டாமான்றதுமே வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் பேட்டரி ட்ரெயின் அப்படின்றது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்க போகுது. அண்டர் 30,000 பியூர் வேல்யூ ஃபார் மணி ஃபோன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு ஆப்ஷனாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் மோட்டோ H70 ஃபியூஷன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு கம்மியான ப்ரைஸில் நமக்கு 25,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்லைட்லி மோர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுது. விவோ ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு 9000 mAh பேட்டரி பீஸ்ட்டாக தான் இருக்க போது. நத்திங் ஃபோன் 4A வந்து இந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் ப்ரீமியமான ப்ரைஸிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு சில ஃபோன்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா சேல் டைமில் வந்து நீங்கள் வாங்க பாருங்கள். சேல் டைமில் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து ஓரளவுக்கு கம்மியான ப்ரைஸில் வந்து வாங்க முடியும். அண்ட் லாஸ்ட் இயர் லான்ச் ஆன ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இப்போ புது லான்ச்சஸை விட ஸ்லைட்லி ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். புது லான்ச்சஸ் வந்து எந்த ஃபோன் எடுத்துகிட்டாலுமே வந்து 7000 mAh அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு iTech.